ஏயா பூசாரி, சக்கரை பொக்க திங்கிற உங்க சாமிக்கே இவ்வளவு கோவம் வந்தா சாராயம் குடிக்கிற எங்க சாமிக்கு எவ்வளவு கோவம்? வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ட்ராவல் தமிழ் பேசுகிறேன் மக்களே. தமிழ்லையும் டைட்டிலும் பாட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம கரூர் மாவட்டம் கரூர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் காளியப்பனூர் அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் இருக்க அருள்மிகு ஸ்ரீ பாலமரத்து கருப்பண்ண சுவாமி திருக்கோயில் தான் மக்களே வந்திருக்கோம். இந்த கோவில் எப்படி இருக்குது, இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் மக்களே. இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுறேன் மக்களே. வாங்க மக்களே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே. சுற்றி முற்றியும் பாருங்கள், இந்த வீடுங்கிறது வந்து குறைவாக தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து காடு தான். இந்த ஒரு காட்டுக்குள்ளே தான் இந்த கருப்பசாமி கோவில் ஒன்று இருக்குது. கோவிலுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக காட்டிடுறேன். அப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடு வந்து இங்கே குறைவாக தான் மக்களே இருக்கும். இங்கே வந்து காட்டுக்குள்ளே தான் இருக்குது. வீடெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100-200 மீட்டர் அங்கே தாண்டி தான் இருக்குது. ஃபுல்லாகவே காடு தான். காளியப்பனூர்லேருந்து அப்படியே நேராக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா பாலமரத்து கருப்பண்ண சுவாமி கோவில் எப்படி போகணும் நீங்கள் கேட்டிங்கனாவே அவங்க கரெக்டாக அட்ரஸ் சொல்லுவாங்க. நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம். சரி வாங்க, கோயில் வெளியே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போமா? வாங்க போ மக்களே. கோவில் சாத்திருக்கேன்னு தெரியல, அவங்ககிட்ட போய் பார்ப்போம் மக்களே. கோவில் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. வாங்க உள்ளே போயிடுவோமா? நல்லா லாக் எடுத்துகிட்டு உள்ளே தள்ளுவாங்க மக்களே. உள்ள கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் பாலமரத்து கருப்பண்ண சுவாமி திருக்கோவில். இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த காளியப்பனூர் அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் தான் மக்களே இந்த கோவில் இருக்குது. பின்னாடி நீங்கள் ஊரை தாண்டி வந்தீங்கன்னா ஒரு காட்டுப்பகுதி ஒன்று இருக்குது. அந்த காட்டுப்பகுதியில் தான் அந்த கருப்பர் கோவில் இருக்குது. நம்ம கோவிலுக்கு அப்படியே உள்ளே வந்தோடனே என்ட்ரன்ஸாக மேலே கருப்பர் இருக்கார். கருப்பரவே பார்த்துருவோம். டைரெக்டாக கருப்பரை பார்த்து வணங்கிட்டு நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தோம்னா அந்த சைடு ஒரு குதிரை ஒன்று இருக்குது மக்களே. மிக பிரம்மாண்டமான கோவில் அப்படின்லாம் சொல்ல முடியாது மக்களே. ஒரு காட்டு பகுதியில் இருக்க ஒரு காவல் தெய்வம் தான் இந்த பாலமரத்து கருப்பண்ண சுவாமி கோவில். கோவில் பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல? ஆமாம் மக்களே, ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லாமல் மிக பிரம்மாண்டமான, அதாவது கோவில் வந்து சின்னதாக தான் இருக்கும். குதிரை சிலை வந்து கிட்டத்தட்ட பெருசு மக்களே, ரொம்ப பெரிய குதிரை சிலை வருங்க. இந்த கோவிலில் வந்து குதிரை சிலை தான் ரொம்ப பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30-40 அடி உயரம் இருக்கும் அந்த குதிரை சிலை. பக்கத்துலேயே ஒரு வேட்டை நாய் ஒன்று இருக்குது. இதுதான் மக்களே இந்த பாலமரத்து கருப்பண்ண சுவாமி திருக்கோவில் காளியப்பனூரில் இருக்குது. நான் எல்லோரும் வந்து அட்ரஸ் வந்து கேட்குறீங்க. நம்ம வீடியோவில் வந்து கமெண்டில் வந்து கரெக்டாக அட்ரஸ் சொல்லுங்கள். இந்த மாதிரி கோவிலில் வந்து காட்டு பகுதியில் தான் மக்களே இருக்கும். கூகுளில் நீங்கள் மேப்பில் லொக்கேஷன் போட்டால் கூட சரியாக காட்டாது. அதனால தான் நான் பெரும்பாலும் இந்த மாதிரி காட்டுப்பகுதியில் இருக்க கோயிலுக்கு வந்து நான் அட்ரஸ் தரதில்லை. உங்களுக்கு அப்படியே அட்ரஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே மேலே அட்ரஸ் இருக்கு பாருங்கள். கரூர் மாவட்டம் தாந்தோணி கிராமம் காளியப்பனூர், அதாவது காளியப்பனூர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஊரில் வந்து காளியப்பனூர்லேருந்து அப்படியே உள்ள பேக் சைடு வந்திங்கன்னா ஒரு காடு இருக்கும் மக்களே. ஃபுல்லாக வந்து அந்த காடு தான் செம்மண் கரடு மாதிரி இருக்கும் காடு. அந்த காட்டு பக்கத்தில் தான் அந்த கருப்பசாமி கோவில் இருக்குது. இது அந்த குங்கு வெள்ளாள குடிபாட்டு மக்கள் அவங்களோட குலதெய்வமும் அப்புறம் அவங்களோட காவல் தெய்வ கோவில்லாம் இது. ஸோ நீங்கள் தாராளமாக அந்த கோயிலுக்கு வரலாம், எந்த வித பிரச்சனையும் இல்லை. காட்டுக்குள்ளே இருக்கனால ஒரு மாலை 6 மணிக்கு மேலே இந்த கோவிலுக்கு வர வேண்டாம். ஏன்னா ஆட்கள் வந்து நடமாட்டம் வந்து குறைவாக இருக்கும். நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் ஒரு 6 மணி வரை நீங்கள் தாராளமாக இந்த கோவிலுக்கு வரலாம், ஃபேமிலியோடு வரலாம். உங்களுக்கு பூசாரி நம்பர் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நாங்கள் ஏதாச்சும் நம்பர் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் எடுத்து போடுறேன், பாருங்கள். கோயிலை ஃபுல்லாகவே சுற்றி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தண்ணி வசதிக்கு இங்கே பைப் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. பைப்பு உள்ள வரையே போகுது மக்களே. இதுக்கு ஏன் பாலமரத்து கருப்பண்ண சுவாமி கோவில் அப்படி வச்சாங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வரலாறு பாட்டு வருவோமா?
மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த மரம் கிட்டத்தட்ட 500 வருடம் பழமையான மரமாம். அதாவது வெள்ளைக்காரர்கள் வந்தாங்க பார்த்தீங்களா, பிரிட்டிஷ்காரங்க. அவங்க ஆட்சி செய்யும்போது இருந்த கோவிலாமா. அப்போ வந்து இந்த குதிரை சிலையும் இந்த இப்போ இருக்க அந்த கருப்பர் சிலையும் கிடையாது. இந்த கீழே ஒரு கல் இருக்கு பாருங்க, இந்த கல் மட்டும்தான் வந்து கருப்பராக வந்து வணங்கிட்டு வந்தாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அருவா ஒன்று இருந்துச்சாமா. அந்த அருவா எங்கே இருந்துச்சுன்னா இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரத்துக்கு கீழே தான் அந்த அருவா இருந்துச்சாமா. அதனால தான் இந்த கோவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாலமரத்து கற்பனை சுவாமி திருக்கோவில்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த வரலாறை உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பாலமரத்து கற்பனை சாமின்னு என் பேர் வந்துச்சுன்னு அதற்கு காரணம் இந்த மரம் தான். இந்த மரம் நிறைய கோவில்களை நான் பார்த்துருக்கேன் மக்களே. இதுக்கு பாலமரம்னு எனக்கு வந்து இப்போ தான் தெரியும். பக்கத்துலேயே மிக பிரம்மாண்டமான வேப்ப மரம் ஒன்று இருக்குது. அதோட இலைகள்லாம் பாருங்களேன், இதுதான் பாலாமரம் போல். மரம் கொஞ்சம் டேமேஜாக தான் மக்களே இருக்குது. ரொம்ப பழமையான மரம்ல, இந்த சைடு ஃபுல்லாகவே இதாகிடுச்சு. மரம் பட்டு போச்சுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சைடு மட்டும்தான் பட்டு போயிருக்கு. அந்த சைடு பார்த்தீங்களா, அந்த சைடு மட்டும் பட்டு போயிருக்கு. இந்த சைடெல்லாம் வந்து மரம் உயிரோட தான் மக்களே இருக்குது. ஒரு மரம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதை ஒவ்வொன்றும் ஒரு மரம் நினைக்கிறீங்க. இல்லை, இது எல்லாமே ஒரே மரம் தான். இப்படி வந்து பழைய கிளைகள் வந்திருக்கு. ஒரு மரத்தில் பழைய கிளைகள் வந்து கோவில் வந்து கீழே இருக்குது மக்கள். இன்னும் இது மேலே உங்களுக்கு மேடை போட்டிருக்கனால உங்களுக்கு தெரியும், மேலே மேடை போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து பிரான்ச்சஸ் தான். பழைய கிளைகள் மட்டும் இருக்குல்ல, அது எல்லாமே பிரான்ச்சஸ் தான். ஸோ நீங்கள் நம்ம தாந்தோட்டமலை வட்டாரத்தில், நம்ம கரூர் மாவட்டத்தில் பக்கத்துலேயே யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை மறக்காமல் இந்த கோவிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பார்க்க நல்லாயிருக்கும். காட்டுப்பகுதியில் இருக்கும். கிட்டத்தட்ட ஆட்கள் நடமாட்டமே குறைவுன்னு தான் சொல்லலாம். யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதோ 1-2 வீடு சுற்றிக்க இருக்கும் மக்களே. அந்த வீட்டு பகுதியிலலாம் மக்கள் இருப்பாங்க. இப்போ தான் மக்களே கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வருது இந்த காளிப்புனூர். காளிப்புனூர் ஏற்கனவே சிட்டி தான். இது காளிப்புனூர் பேக் சைடில் இருக்க காடு. அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா இங்கே அந்த சூடாம்பத்தி அதெல்லாம் ஏற்றுறக்கு இடம் வச்சுருக்காங்க மக்களே. ஆக்சுவலாக வந்து உள்ளே ஏற்றக்கூடாதாம்மா, வெளியே தான் ஃபுல்லாகவே. இங்கே காவலுக்கு வந்து எல்லை கருப்பர் இருக்கார். உங்களுக்கு நான் இருங்க அதை ஓப்பன் பண்ணி காட்டவா? ஓப்பன் பண்ணலாமா என்னன்னு தெரில. சரி, உங்களுக்காக நான் காட்டுறேன். இதுதான் இந்த எல்லை கருப்பர். இவருக்கு வந்து உருவம் கிடையாது மக்களே. தீபத்தை வச்சு தான் உருவமாக நினச்சி வழிபட்டு வராங்க. வேண்டுதலுக்காக எல்லாமே குத்தி வச்சுருக்காங்க மக்களே. கொஞ்சம் கோவில் வந்து சிறிய அளவில் தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பெரிய அளவுலாம் கோவில் இருக்காது. சின்ன கோவில் தான். அந்த ஒரு இது கூட சொல்லுவாங்களே, பழமொழி கூட சொல்லுவாங்களே, மூர்த்தி சின்னதாக இருந்தாலும் கீர்த்தி பெருசாக இருக்கும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இந்த கோவில். கோவில் பார்க்க சிறியதாக தான் இருக்கும். ஆனால் கோவிலோட வந்து சக்தி வந்து ரொம்ப பெரியது. இது வந்து இவங்களோட காவல் தெய்வம் மக்களே. அதாவது கொங்கு வெள்ளாளர்னு நினைக்கிறேன். அங்கே இருங்க, உங்களுக்கு படித்து சொல்கிறேன் தெளிவாக. கொங்கு வெள்ளாளர் குடிமக்களோட பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ பாலமரத்து கற்பனை சுவாமி திருக்கோவில் மக்களே. அவங்க குடிபாட்டு மக்களோட குலதெய்வ கோவில். ஸோ நான் பக்கத்துலேயே கோவில் இருக்குமா தலைவி பார்க்கும்போது என்னோடய வீட்டை ஒட்டியே கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தான் வரும் என்னோடய வீட்டுக்கும் அந்த இடத்துக்கும். 1 கிலோமீட்டருக்குள்ளே இப்படி ஒரு கோவில் இருக்காங்க நாங்கள் இன்றைக்கி தான் தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி கோவில்லாம் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து கொடுவோம்ல. ஸோ அதுக்காக வீடியோ எடுக்கலான்னு வந்துட்டேன். உள்ள கருப்பறங்க 2 சைடும் பக்கத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அருவா ஒன்று வச்சுருக்காங்க உங்களுக்கு. ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்கு அருவா. அதுலேயே மணி கட்டி வச்சுருக்காங்க. இந்த கோவில் எப்படி நான் 500 வருட பழமை அப்படின்னு கேட்குறேன்னா, எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்கா மக்களே காளிப்புனூரில். இதே ஒரு சந்த பையன்தான். அந்த பையன்கிட்ட கேட்டிருந்தேன், என்னடா இந்த மாதிரி உங்கள் ஊரில் ஒரு கோவில் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன். அந்த பையன் அவங்க அம்மா கிட்டே கேட்டு இந்த கோவில் எவ்வளோ வருஷம் பழமையானது, இந்த கோவிலோட சிறப்பென்ன அந்த மாதிரிலாம் சொன்னான். இந்த கோவில் வந்து பூஜை வந்து எப்படின்னா ஆடி மாதமும் வைகாசி மாதத்துலேயும் ஒரு தடவை வந்து திருவிழா மாதிரி வைப்பாங்களாம்மா. இந்த குடிபாட்டு மக்கள்லாம் சேர்ந்து ஒரு சின்னதாக அவங்க உள்ள மாரியம்மன் கோவில் அந்த திருவிழா நடத்தும்போது இதையும் சேர்த்து கும்பிடுவாங்க. இதுக்குன்னு தனியாகவும் ஒரு திருவிழா மாதிரி நடத்துவாங்க. 2 வருஷத்துக்கு அல்லது 3 வருடத்துக்கு ஒரு தடவை திருவிழா மாதிரி நடத்துவாங்களாம்மா.
அதே மாதிரி இங்கே இருக்க மக்களோட சில பேர்த்தோட குலதெய்வம் வந்து மதுக்கரை சிலாண்டியம்மனும் வீரப்பூர் பெரிய கண்டியம்மனும் இருக்காமா. ஸோ அந்த திருவிழா வரும்போதும் இந்த சேர்த்து வணங்குவாங்களாம்மா. இதுதான் இந்த பாலமரத்து கருப்பண்ண சுவாமி திருக்கோவில். இங்கே ஒரு மண்டபம் கூட இருக்குது. உங்களுக்கு எதாவது ஃபங்க்ஷன்னா கூட நீங்கள் தாராளமாக இங்கே வச்சுக்கலாம், காவத்து கல்யாணம் அப்படின்னு. ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, இந்த கோவிலுக்கு யார் வேணால் வரலாம், யார் வேணால் வழிபடலாம். ஆனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த குடிபாட்டு மக்களாக தான் இருக்கணுமாம்மா. அது ஒரு கட்டாயமாக வச்சுருக்காங்க. என்ன வழக்கம்னு நமக்கு தெரில, அது அவங்களோட கட்டுப்பாடு. நம்ம எந்த குறையும் சொல்லக்கூடாது. எல்லா கோவிலும் இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த கோவிலுக்கு வந்து எல்லா மக்களும் வரலாம், மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக வரலாம், தாராளமாக வழிபட்டு போகலாம். ஆனால் நீங்கள் கிடா விட்டுறதோ இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்தினா மட்டும் இந்த குடிபாட்டு மக்கள் மட்டும்தான் பண்ணுறாங்க. மக்களே, இந்த கோயிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவு வந்து அனைத்து தகவலுமே நான் கொடுத்துட்டேன். கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் நாய்ஸாக தான் மக்களே இருக்கும். ஏன்னா காற்று வந்து ஃபுல்லாக அடிக்குது, மரம் இருக்குல்ல பக்கத்தில், அதனால் காற்று ஃபுல்லாக அடிக்குது. இந்த கோவிலோட அமைப்பு இப்படி தான் இருக்குது. சின்ன கோவில் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது ஒரு குடிபாட்டு மக்களோட குலதெய்வ கோவில் தான். ஸோ இந்த கோவிலுக்கு யாராச்சும் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்க. அட்ரஸ் எனக்கு வேணும், அந்த கோவிலுக்கு நான் கண்டிப்பாக வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்கிறவங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய நம்பர் தரேன், நானே இந்த கோவிலுக்கு உங்களுக்கு நான் கூட்டிகிட்டு வரேன். இல்லை எனக்கு அட்ரஸே தெரில அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நான் இந்த கோவிலும் இந்த ஊர் எங்கே இருக்குங்கிறத நான் வந்து உங்களுக்கு மேப்பாகவே தரேன். இல்லை இந்த இடத்தவே முடிஞ்சால் கூட நான் மேப் பண்ணி தரேன். நீங்கள் பார்த்து லொக்கேஷனை பார்த்துட்டு நீங்கள் வர முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இதே மாதிரி உங்கள் குலதெய்வ கோவிலும் நம்மளோட சேனலை வந்து வீடியோவாக பதிவு பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சேனல் வந்து நிறைய வீடியோக்கள் வரும் மக்களே, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு, அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு 4 வீடியோ இல்லை 5 வீடியோ கூட வரும். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு வந்து வீடியோ வந்து எல்லாருக்குமே காட்ட ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து இந்த பெருமாள் கோவில், சிவன் கோவில், அந்த சித்தர் பீடம், சமாதி, அப்புறம் வந்து இந்த சொல்லுவாங்களே இந்த மாதிரி விஷயத்த தான் தேடி போய் பார்க்குறீங்க. ஆனால் என்னென்னா இந்த மாதிரி குலதெய்வ கோயிலோ கிராமத்து தெய்வத்தை வந்து யாரும் தேடி அவ்வளோதான் ரசித்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இந்த பெருமாளை வணங்குறதை விட சிவபெருமானை வணங்குறதை விட கிராமத்து தெய்வங்கள் குலதெய்வத்தை வணங்கினா தான் உங்களுக்கு வந்து அருள் வந்து முழுமையாக கிடைக்கும். ஏன்னா ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, யமன் வந்து ஒரு ஆள் உயிரை எடுக்கணும்னு நினச்சா அவர் வந்து முதல்ல வந்து யார்கிட்ட கேட்பாருன்னா அவரோட குலதெய்வத்திட்ட வந்து அனுமதி கேட்ட பிறகு தான் அந்த நபரோட வந்து உயிரவே எடுக்க முடியுமா. ஏன்னா அந்தளவு ஒரு சக்தி மிக்க தெய்வம் தான் நம்ம கிராமத்து தெய்வங்கள், நம்ம முன்னோர்கள் வழிபட்ட குலதெய்வ கோவில். ஸோ மறக்காமல் அவங்கவுங்க குலதெய்வத்தை வணங்குங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்கலாம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் யாரை வேணாலும் வணங்கலாம். ஆனால் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு நாள் நினச்சி வணங்கிட்டு வாங்க. வருடத்துக்கு ஒரு முறையாச்சும் குலதெய்வ கோவில் போங்க. ஏன்னா இந்த குலதெய்வங்கள் வந்து உங்களோட முன்னோர்கள். ஸோ முன்னோர்களை நம்ம வந்து என்றைக்குமே வந்து விட்டுவிடக்கூடாது. ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிறையா பேசி அருவப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே மக்களே, இதுக்கப்புறம் வந்து காளியப்பனில் இன்னொரு கோவில் ஒன்று இருக்குது. அதுவும் சிறிய கோவில் தான் மக்களே, ஆனால் ரொம்ப பழமையான கோவில். அதுவும் இதே இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த கோவில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்னு நினைக்கிறேன். அதையும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இதே மாதிரி கிராமத்து தெய்வங்களை தேடி நம்ம வந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம்.
அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக வாங்க, முடிஞ்சால் இன்னும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கரூரில் இருக்க எல்லா கோவிலையும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சுற்றி காட்ட போகிறேன். எனக்கும் ஆர்வமாக தான் இருக்குது உங்களை யாராச்சும் ஒரு ஆள்னாச்சும் நேரில் பார்க்கணுன்னு. சரி மக்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். போயிட்டு வரவா? பாய் மக்களே. வண்டி நிற்கிது, வெளியே தான் நிற்கிது. ஸோ நம்ம கோயிலை லாக் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு இடம் சொல்லியிருந்தோம், இன்னொரு கோவில் அங்கே போகணும். ஏன்னா இப்போ அங்கேயும் போய் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, அந்த வீடியோ நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு வந்துடும் மக்களே. தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. பாய்.